ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இப்போ தான் காலை வணக்கம். ஏன்னா இப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறேன். எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தர் இறந்துட்டாருங்க. காரியம் முடிஞ்சது. காரியம் முடிஞ்ச கையோட கோயிலில் போய் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுன்றது ஒரு வழக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 4-5 ஃபேமிலியாக நாங்கள் கோயிலுக்கு போனோம். போயிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் காட்டேஜ் எடுத்து ஸ்டே பண்ணாங்க. எங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை. கோயிலுக்கு போனால் மண்டபத்திலே தங்கிட்டு வரணுன்னு தான் என்னுடைய ஆசை. ஸோ நாங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டோம், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் மண்டபத்திலே தங்கி அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் அங்கே மண்டபத்தில் தூங்குறாங்கங்க. நிம்மதியாக தூங்குறாங்க. ஃபேன் இருக்குது, தண்ணி இருக்குது, டீ எடுத்து வந்து விற்கிறாங்க, தண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க, டிஃபன் கொண்டு வந்து விற்கிறாங்க அந்த கோவிலில். ஸோ எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. ஒரு சாமி தரிசனமும் நல்லா கிடச்சிது. என்ன கோவிலா? திருத்தணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நல்ல தரிசனம். எனக்கு அந்த கோயில் பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால் நல்ல தரிசனம் போயிட்டு பார்த்துட்டு கோயில் மண்டபத்திலே தங்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டோம். புறப்பட்டு வீட்டுக்கு வந்து 8 மணிக்கு வந்து தான் ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு இப்போ தான் ஒரு 10:30 மணிக்கு 10:30க்கு தான் எழுந்து டீ போட்டு லைட்டாக குடிச்சிட்ருக்கேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களாகி உங்களிடம் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. வந்து பேசிட்டேன். எல்லோரும் நல்லா இருங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். இன்றைக்கி லைவ் போடுறேன். டைம் இருக்கிறவங்க லைவுக்கு வாங்க. சரிங்களா? நாட் கம்பல்சரி. பாய்.